எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபன், நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன். அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். டெய்லி ஹரிபரியாக ஓடுறதுனால ஒரு பிரன்ச் மாதிரியே பண்ணிடுறது. இது வந்து சம்பா புட்டு தான். இங்கே லூலுலலாம் வந்து கிடைக்கும். இங்கே சம்பா புட்டுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பழம்பொரி செய்யணுன்ட்டு ஆசை எனக்கு. பழம்பொரி வந்து எப்போ நான் மலையாள கடைக்கு போனாலும் வந்து ஒரு பழம்பொரி வாங்கி நான் சாப்பிட்ருவேன். நல்லா இனிப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பனானாவில் பஜ்ஜி மாதிரி போடுறாங்களோ அதுதான் பழம்பொரின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அது நிறைய வந்து எனக்கு வந்து இந்த நேந்திரம் பழம் கிடச்சிது. அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பழம்பொரி பண்ணிட்டேன். நான் லாங்காக பண்ணல, ஒரு சின்னதாக போட்டேன். இது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு முட்டை சம்பா புட்டு போட்டு பழம்பொரி தான் பண்ணேன். பழம்பொரினாக்கா இது நான் வந்து பேட்ரு கலக்கி, அதாவது மைதா, அரிசி மாவு, கடலை மாவு கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சர்க்கரை எல்லாமே சேர்த்து போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னமன் பொடி அந்த மாதிரிலாம் போட்டுப்பேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். போட்டு நான் வந்து ரவுண்டாக அரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன். எண்ணெய் ரவுண்டாக அரிஞ்சு இந்த மாதிரி போட்டதெல்லாம் சூப்பராக வந்திருக்குது. நல்லா 2-3 பேட்ச் போட்டு எடுத்தேன். சும்மா அதாவது எண்ணெய் குடிக்கல நம்ம பண்ணது. வெளிலேருந்து எப்படியும் எண்ணெய் குடிக்கும், ஒன்று தான் சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அந்த நேந்திரம் பனானா வாங்கி இந்த பழம்பொரியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்லா உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ஒன்றுமே சாப்பிட்லாம்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது உங்களுக்கு வந்து கவலைப்படாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக பசங்க சாப்பிட்ருவாங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்ட் அளவு வேணுனாலும் நான் கொடுக்குறேன், ப்ளாகில் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து நான் ஃபாலோ பண்ணிங்க. ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபி இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.